குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி சட்டமன்றங்கள் மற்றும் ஆளுநர்கள் சட்டப்பேரவையின் அந்த அதிகார வரம்பை மதிக்க வேண்டும் என்று நேற்று அவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையில் தெரிவித்தார். இந்த மரபுகளை தமிழக ஆளுநர் பின்பற்றுகிறாரா என்று தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இப்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். சட்டப்படி மாநில அரசுகள் தயாரித்து கொடுக்கும் முறையைத்தான் ஆளுநர் வாசிக்க வேண்டும். அதைத்தான் தமிழக அரசும் வலியுறுத்தியது. மாநில அரசுகளுக்கு கட்டுப்பட்டு ஆளுநர் செயல்பட வேண்டும் என்ற சட்டப்படியான உண்மையை பிரதமர் நரேந்திர மோடியே ஒத்துக்கொள்கிறார். ஆனால் இப்போது ஆளுநர் என்ன சொல்ல போகிறார் என்று தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி எழுப்பியுள்ள கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே இது தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணையின் போது நாளைக்குள் ஆளுநர் RN ரவி முதலமைச்சருடன் கலந்து பேசி இந்த பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வர வேண்டும் என்றும் அது குறித்து நாளை மத்திய அரசின் வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் பர்திவாலா தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இந்த ட்விட்டர் பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் நாடாளுமன்றத்தில் அவை மரபுகளை பற்றி பேசி சிலாகிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களின் சட்டமன்ற மரபுகளை ஆளுநர்கள் எவ்வாறு சிதைக்கிறார்கள் என்பது தெரியாதா என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழக சட்டத்துறை அமைச்சர். தமிழகத்தில் நரேந்திர மோடியை நியமித்திருக்கும் ஆளுநர் ரவி அவர்களோ தமிழக அரசின் உரையை வாசிப்பது கூட இல்லை என்றும் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வெளியிட்டுள்ள அந்த ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகையில் மாநில அரசுகளின் அதிகாரம் மற்றும் ஆளுநரின் மரபு உள்ளிட்டவை குறித்து அவர் பேசியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் 2 நாட்கள் கெடு விதித்துள்ள அந்த உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு மற்றும் நேற்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசிய உரை ஆகியவற்றை ஒப்பிட்டு தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்.